ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் ரொட்டீன் போஸ்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் ரொட்டீனே பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணேன். காலையில் பாப்பாவை தூங்க வச்சா தான் சமைக்கவே முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அவளை தொட்டிலில் தூங்க போட்டு ஊற போடுறது, வேக போடுறது எல்லாத்தையும் முடித்தோடனே 15 மினிட்ஸ் போயிடுச்சு. 7 o'clock தான் நான் எப்போயுமே ஆரம்பிப்பேன் சமையல். சரி, ஓகே, கடகடன்னு எல்லாம் பேசிக்கிட்டே செய்யலாம். ஸோ வெல்கம் டு முகில் நிலா இல்லம். அப்புறம் இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் எதுவுமே நேற்று பண்ணி வைக்கல. காலையில் ஏஞ்சி கட் பண்ணுறது தானா, உருளைக்கிழங்கு கத்திரிக்கான்ட்டு. அதனால சரி பார்த்துக்கலான்ட்டு விட்டாச்சு. முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி சாம்பார், உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு உருளைக்கிழங்கு வேக போட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்பப்போ பாப்பா அப்படியே நெண்டுவா, அப்படியே அத்தை ஆட்டிட்டு பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஈவினிங் சமைக்கிறத விட மார்னிங் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பிக் பாஸ்லலாம் டாஸ்க்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு நானே 7 to 8:30 டைம் வச்சுட்டு வேக வேகமாக இதுக்கடுத்து அதுக்கடுத்து அது அப்படின்னு சொல்லி நானே மைண்டில் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன். டக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையிலலாம் எதுவுமே இப்போ ஸ்லாபெல்லாம் நீட் பண்ணும் அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமுமே இருக்காது. தான் இன்றைக்கி எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு பார்க்குறேன், அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை. சரின்னு கேன்லேருந்து டைரெக்டாக ஊற்றி இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பாத்திரத்தை ஊற்றி அது கரண்டியில் எடுத்து மொண்டு ஊற்றி அதுக்கெலாம் லேட் ஆயிரும்ன்ட்டு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இடையில போய் பையனை வேற குளிப்பாட்டணும். அவங்க அப்பா தண்ணியெலாம் விளாவி ரெடியாக வச்சுருப்பாங்க. போய் குளிக்க வச்சு யூனிஃபார்ம் மட்டும் போட்டு விட்டு அவங்க ஆத்தாட்ட விட்டுருவேன். அப்புறம் தோசை சுட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க ஆத்தாக்கிட்டே சாப்பிட்டுக்குவாங்க கம்முன்னு. அதான் இப்போயே சொல்லிகிட்டு இருக்கு, பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சப்பறம் நீயே சாப்பிட்டுக்கணும் குட்டி, எத்தனை பேர்த்துக்கு ஊட்டுவாங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். பாப்பா மார்னிங் 8 o'clock வரைக்கும் தூங்குவா நல்லா. அதனால் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்படியே முழிச்சிட்டாலும் அத்தை மாமா யாராவது வச்சு பார்த்துக்குவாங்க. அப்புறம் இவங்க 8:30 இவங்க 2 பேர்த்தையும் கிளப்பி விட்ட உடனே பாப்பாவுக்கு ஊட்டுற வேலை தான். இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் என்னடா வேலை இனிமேல் இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தோசையிலேயே நட்ஸ் பவுடர் தூவி அப்படியே எடுத்து வச்ச பருப்பையும் டைல்யூட் பண்ணி நம்மளோட சாம்பாரும் கொஞ்சமாக ஊற்றி கலந்து ஊட்டி விட்டேன். போர்ட்டிக்கோ ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பா, பின்னாடியே ஓடணும். கார் சந்தில் போய் நின்றுக்கிட்டா, அங்கேயே இந்த பக்கம் ஒரு வாய், அப்படி போய் ஒரு வாய், இப்படியே தான் ஓடிட்டே இருக்கணும் அவளுக்கு ஊட்டி முடிக்கிற வரைக்கும். அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு உள்ளே வரும்போது காஞ்ச துணியெலாம் எடுத்து வச்சிட்டேன். அதை வேற ஒரு பக்கம் மடித்து வைக்கணும். அது எப்படியும் மதியம் வரைக்கும் பெட்லேயே தான் கிடக்கும். அதுக்கப்புறம் தான் மடித்து வைப்பேன். அப்புறம் இந்த மார்க்கெட்டில் கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், பொக்கே மாதிரி எப்படி தளன்னு சூப்பராக இருக்குல்ல. உங்கள் ஊரில் இது எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். இங்கே ஈரோடில் மார்க்கெட்டில் 20 rupeesனு வாங்கிட்டு வந்தாங்க இந்த கத்தை. நாளைக்கு கொத்தமல்லி சட்னியோ இல்லை கொத்தமல்லி சாப்பாடோ செய்யலாம் அப்படின்ட்டு. கொத்தமல்லி சட்னினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பணியாரத்துக்கு, வெங்காய தோசைக்கு, இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அப்புறமா போயிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே எனக்கு ஒரு 3 தோசையை சுட்டுக்கிட்டு அப்படியே கிச்சன் ஸ்லாபெல்லாம் சைட் பை சைட் தொடச்சி விட்டுக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொடி மாசு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், ரசம், தயிர், அப்புறம் சத்து மாவு உருண்டை கொஞ்சம் கிளறி வச்சேன். அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கும் நாங்களும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1-2 உருண்டை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பாப்பா ஒரு 11 o'clock அந்த மாதிரி தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுட்டு இருக்கவே 9 ஆரம்பிச்சிருவா. அப்புறம் வேகமாக சாப்பிட்டு போய் அவளையும் தூங்க போட்டால் அப்பாடா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சா, அவள் தூங்குகிற டைமில் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எடிட்டிங், அது எல்லாமே அவள் மார்னிங் ஆஃப்டர்நூன் தூங்குகிற டைமில் பார்த்துக்குவேன். அப்புறம் காலையில் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மணி பிளான்ட் பிடிச்சி பிச்சு விட்டா. சரி, அதை எதுலையா நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மண் எடுத்து வேறு ஏதாவது தொட்டியில் போட்டு அப்புறம் அந்த நோடெல்லாம் இருக்கிற மாதிரி மட்டும் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் வளரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன்.
அப்புறம் பாப்பா தூங்கி முழிச்சோடனே வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறதெல்லாம் தூங்கி முழிச்சப்புறம் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் பாத்திரம் விளக்குற சத்தம், அந்த தண்ணி சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா பாதியிலே முழிச்சிருவா. அதனால் அது வரைக்கும் என்னோடய மற்ற ஒர்க்லாம் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்புறமா பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு, அப்புறம் எடுத்து வச்ச பருப்பு, ஒரு பாதி முட்டை, அப்புறம் எங்களோட பொரியல்லேருந்து ஒரு 2 பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு ஒட்டுக்கா போட்டு பிணைஞ்சு கொடுத்துட்றது. அவ்வளோதான். அவளை சாப்பிட வச்சுட்டு அத்தை முட்டையெல்லாம் வேக வச்சுருந்தாங்களா, எனக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு நானும் லஞ்ச் முடிச்சுட்டு பாப்பாவை போய் தூங்க வச்சுட்டு நானும் ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்கிடுவேன் நல்லா. அப்புறம் தம்பி வந்தானா ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது, ஸ்நாக்ஸு, டின்னருன்னு அந்த ரொட்டீன் அப்படியே போயிடும். இப்போ தான் நடுவில் ஒரு கொஞ்சம் பிரேக், அதனால் சரி தூங்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.